திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிரணி செயலாளர் யாமினி இளையராஜா தலைமையில் மகளிர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, ப. பெஞ்சமின், கழக அமைப்புச் செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மகளிருக்கு நலத்திட்டங்கள் மற்றும் உணவு வழங்கினர். முன்னதாக புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் படிக்கும் மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் ஏழை பெண்கள் 50 நபர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, திமுக ஆட்சி காலத்தில் நாள்தோறும் பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் சிறுமிகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் தீபா கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSK மணிமாறன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராகி தினந்தோறும் பாலியல் தொந்தரவு, தினந்தோறும் பாலியல் தொந்தரவு நடக்காத நாளே கிடையாது. கொலை நடக்காத நாளே கிடையாது. பாலியல் தொந்தரவுன்னா 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இந்த மக்களை பத்தி படைச்சவன் தொடர்ந்து இதை செய்யறதுக்கு தைரியம் இந்த அரசாங்கம் கொடுத்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுக மற்றும் பிற கட்சியை சேர்ந்தவர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். வெள்ளோடு ஊராட்சி சிறுநாயக்கன்பட்டி ஊரைச் சேர்ந்த திமுக மற்றும் பிற கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் இரா விஸ்வநாதன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து மாநில அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் முன்னிலையில் நிலக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட விராலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினரும் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.